எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 73 என்ன சொல்கிறாருன்னா, ராமானுஜரோட தத்துவத்தார் அங்கே இருந்துட்டு ராமானுஜர்கிட்ட இன்னொரு சொல்லுன்றார். அவர் என்ன சொல்கிறா, போக இன்னும் டீப்பாக போகிறார். உடம்பை வெறுத்தனோ திருநறையூரார் போலே அப்படின்றார். உடம்பை வெறுத்தனோ திருநறையூரார் போலே அப்படின்றார். இதில் என்னென்னா, திருநறையூர்னு ஒரு ஊர், அதுதான் நாச்சியார் கோயில்னு இப்பயும் எல்லாருக்கும் உலகத்தில் அந்த உடம்பு மேலே இச்சை இல்லாமல் இருக்காது. என்னதான் சொன்னால் கூட சரி, அவளுக்கு உடம்பு உயிர் வசதி தானே. தேகாபிமானம்னு அது பேர், தேகாபிமானியம். அது மாதிரி மனுஷாளுக்கு உடம்பை விரும்பணும். அது நியாயமானது தான். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உடலை விரும்பினாதானே நம்ம எதையும் செய்ய முடியும். ஒரு காரியத்துக்கு, ஒரு மூமெண்ட்டுக்குன்றதுக்கு இந்த உடம்பு தானே தேவைப்படுது. பெருமாளுக்கு பக்தி பண்ணணும் கூட அது பண்ணுறதுக்கு இந்த உடம்புன்றது தேவைப்படுது இல்லையா? அதனால் இந்த தேகத்தை ஆரோக்கியமாக நீங்கள் பாதுகாத்து வச்சு கொடுக்குறது நியாயமான விஷயம் தானே. அதை தான் சொல்கிறான். அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறா, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போலேன்றான். அந்த உடம்பே வெறுத்த ஒரு திருநறையூரார்ன்றது சொல்கிறேன். இப்போ நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நாச்சியார் கோயிலில் அது ஒரு திவ்ய தேசம். கல்கருடன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாச்சியார் கோயில் கல்கருடன் ரொம்ப ஃபேமஸ், உலகெல்லாம் ஃபேமஸ். அந்த 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 கோ அந்த கோயிலை அந்த ஊரில் அந்த நாச்சியார் கோயிலில் ஒரு திருநறையூர் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். திருநறையூர் நம்பின்னு பேர். அவர் பேர் திருநறையூர் நம்பின்னு பேர். திருநறையூரான்னு கூப்பிடுவார் எல்லாரும். அவருக்கு பேரே அதுதான், திருநாரையூரான் தான். நாரையூர்ன்றது இது நாச்சியார் கோயிலோட பேர். அந்த ஊரை சேர்ந்தவனா நாரையூரான்னுவார். இவர் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கார், திருச்சிக்கு பக்கத்தில் தொட்டியம்னு ஒரு ஊர் இருக்குது. வேதநாராயண பெருமாள் ரொம்ப ஃபேமஸ். இந்த வேதநாராயண பெருமாளை சேவிக்க போயிருக்கார். இந்த வேதநாராயண பெருமாளோட இதுவே தனி, ஹிஸ்ட்ரியே தனி. அவர் என்ன பண்ணுறார், அந்த ஊரில் ஒரு தாசி, அவர் இந்த வேதநாராயண பெருமாள் மேலே ரொம்ப உயிர். இந்த பெருமாளை வச்சுட்டு என்ன பண்ணுறா, அப்படியே மாரில் வச்சு கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த வேதநாராயண பெருமாளை ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுவா தினம். அந்த வேதநாராயண பெருமாளை அப்படியே கட்டி பிடிச்சும் போது அவளோட மார்பகங்கள் அந்த பெருமாளோட காலில் அழுதி அந்த இடத்துல பள்ளமாயிடுமா. அவளுடைய அந்த முளைக்காம்பு பட்டு அவளோட காலில் அந்த இடத்துல பள்ளம் வந்துடுமா பெருமாளுக்கு. இன்றைக்கும் வேதநாராயண பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு அந்த சோடு தெரியும், அந்த அடையாளம் தெரியும். அவ்வளவு மென்மையான மிருதுவான உரம் பெருமாள். அப்படியேப்பட்ட அந்த பெருமாள், அந்த வேதநாராயண பெருமாள்ன்றதுக்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. அவ்வளவு மிருதுவானவர், மென்மையானவர்னு. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு இவர் போகிறார். இந்த திருநாரையூர் நம்பி போகிறார். போகும்போது பெருமாள்லாம் சேவிச்சுட்டு, அந்த எப்போயெல்லாம் போனால் பெருமாளில் சேவிச்சுட்டு உடனேலாம் வரமாட்டான். ஒரு வாரம் இருந்து சேவிச்சுட்டு தான் வருவாள். ஒரு வாரம் 10 நாள் அங்கேயே அந்த ஊர்லேயே எங்கேயாலும் ஒரு வீட்டில் தங்கி இருந்துட்டு தினம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே கிடைக்கிறது சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படி ஒரு குடும்பத்தோடு தான் போவான். அது மாதிரி ஒரு ஃபேமிலியோடு போய் அங்கே பண்ணியிருக்கார். குடும்பத்தோடு போய் அவரை சேவிக்கிறார், அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே இருந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர் ஜனங்களில் அப்பயும் நாஸ்திகர்கள் இருந்திருக்கான். மெதுவாக இந்த கோயிலில் வச்சு, இந்த கோயில் என்ன ஃபேமஸ் ஆகிறது, எல்லோரும் இங்கே வரா அப்படின்னோடனே அந்த கோயிலை மெதுவாக கொளுத்தி விட்ருவாங்க. அங்கே ஒரு நாஸ்திக கும்பல் இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், யாருக்கும் தெரியாமல் ராத்திரியில் கோயிலை கொளுத்தி விட்ரு. இவர் அந்த தெருவில் வெளியில் உட்காந்துருப்பாரு. ராத்திரி 1 மணிக்கு எழுந்து வருது, வெளியில் வந்து பார்த்தா கோவிலில் நெருப்பு தெரியும். ஆஹா, நம்பி என்ன ஆனாரோ தெரியலையே, பெருமாள் என்ன ஆனாரோ தெரியலையேன்னு அப்படியே எல்லாத்தையும் போட்டுருவார். தான் புள்ள குட்டி குடும்பம் எல்லாத்தையுமே மறந்துடுவார். ஓடி போய் பெருமாளை காப்பாற்றணும்னு தான் போவார். போய் இந்த மென்மையான இந்த பெருமாளை இந்த நெருப்பு போட்டதுன்னா என்ன ஆகும், பெருமாளை நெருப்பு சுடலாமா, சுடக்கூடாதுன்ட்டு இவர் போவார். இவர் போயிட்டு பெருமாளை கட்டி பிடிச்சிடுவார். கட்டி பிடிச்சின உடனே சுற்றி நெருப்பாயிடும். இவரால் வெளியே வர முடியாது. இதை பார்த்துட்டு இந்த இவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுவா, இவர் எங்கேயோ ஓடுறாரு, இவர் பின்னாடியே ஓடுவார் வரங்க, அவளும் பார்த்துட்டுவா. அவளும் என்ன பண்ணுவா, அவளும் பெருமாளை கட்டி பிடிச்சிட்டுவா. அவள் மேலே நெருப்பு படக்கூடாதுன்னு இந்த 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டுவா பெருமாள் மேலே. அதே மாதிரி அவள் குழந்தைகள் வந்துருக்கும். அந்த குழந்தைகளும் வந்துடும். அந்த குழந்தைகளும் பார்த்துட்டு அப்பா அம்மா பெருமாளை காப்பாற்றுறா, நம்மளை போய் காப்பாற்றணுட்டு பெருமாளை காப்பாற்றணுட்டு இவள் போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அது இப்போ இருக்கிற நெருப்பெல்லாம் இவா மேலே படுறது, பெருமாள் மேலே படல. இவா மேலே பட்டு அப்படியே உருகி செத்து போடுறாங்க 4 பேருமே.
4 பேருமே இறந்து விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் வந்து பிடிக்கிறான். அந்த அக்னி அந்த இவ பட்டவனையே அந்த அங்கே நெருப்பு எரிய ஆரம்பிச்சு வாயு பகவான் வந்து வாயு அக்னியும் ஃப்ரெண்டு. எப்பயுமே அக்னி வந்து வாயு பகவான் வந்து சொன்னார்னா கேட்பார். வாயு பகவான் ஒரு வீசி வீசினான்னா அக்னி அப்படியே தாவி போய் பிடிப்பார். நம்ம தான் பார்க்கணும். அதனால தான் காற்று அடிச்ச உடனே நெருப்பு பரவுறது பாருங்க. அதுதான் சொல்லுவாருங்க. அந்த மாதிரி அந்த அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா உற்சவங்களும் அந்த கோயிலில் நடக்கும். அந்த பெருமாளில் கோயிலில் உற்சவம் எல்லா உற்சவம் கோயில் உற்சவங்களே உங்களுக்கு கோயிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு தானே. சுத்தம் பண்ணுறதுக்காக தான் பெருமாளுக்கு அந்த பவர் வரத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பவர் ஏறத்துக்கும் கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்கும் ஒரு உற்சவம்ன்ற பண்ணுறது அதுதான். ஒரு உற்சவம் வந்ததுன்னா கோயிலை சுற்றி புல் எல்லாம் பிடுங்கி எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான். அதுக்கு தான் பண்ணுவார். அதே மாதிரி அங்கே அதை பண்ண அது இவரும் பண்ணுறார். இவரும் அந்த ஒரு வாரம் அங்கே இருந்தது போக மீதி இடத்துல பண்ணுறார். அந்த மாதிரிலாம் இருந்தவர் இவர். உள்ள பெருமாள் இருக்காருன்ட்டு போய் அந்த பெருமாளை கட்டி பிடிச்சி அவரை பெருமாளை காப்பாத்துறாரு. பெருமாளோட உடம்பு வந்து அவ்வளோ மென்மையான உடம்பு. அந்த உடம்பு இந்த நெருப்பில் பற்றக்கூடாது அப்படின்ற பயத்தில் இவர் போய் கட்டி பிடிச்சி காப்பாற்றுறார். அதுதான் சொல்கிறார். அவரை போய் காப்பாற்றுமே, அவரை காப்பாற்றினார் பெருமாளை. அது மாதிரி ஆச்சா இந்த உடம்பு அவரை சொல்லுவார். அவரை கேட்பா எல்லாரும். அவர் புத்தகம் குலமாக வெளியில் எடுத்து போகும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்களே, எங்களை கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ நெருப்பாணிச்சிருப்போமேன்னுவார். அப்போ சொல்லுவார் அவர், இந்த உடம்பு பிறந்ததே இந்த பெருமாளுக்கு இது பண்ணுறதுக்கு தான். இந்த உடல் வந்து இருந்து இவ்வளோ பெரிய ஒரு தவம் பண்ணி பெரிய தவம் செஞ்சுருக்கேன். இந்த உடல் எவ்வளோ பெரிய தவம் செஞ்சுருந்தா பெருமாளை காப்பாற்றுறதுக்கு உபயோகப்பட்டிருக்கும். அது ஒரு அந்நிய பொருள் மாதிரியே நினைப்பார். ஒரு கட்டை மாதிரி ஒரு கட்டை இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்ததுன்னா இதுக்கு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் வந்து எல்லாரும் அழாதீங்களே, அழாதீங்கோ, இதுக்கு நான் பெருமை இது பண்ணியிருக்கேன். அந்த பெருமாளை காப்பாற்றுறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியுது. பெருமாளுக்கு வந்து அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறாரு. நாங்கள்லாம் மோட்சத்துக்கு தான் போவோம், கவலையப்படாதீங்கோ, எங்களை வந்து இப்போ பெருமாள் தான் பண்ணுறாரு. பெருமாளை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதேன்னுவார். உடம்புல வந்து அப்புறம் தீப்புண் சுட்டது எப்படி இருக்கும், அப்படியே உடம்பு பூரா பற்றிட்டு பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருப்பார். அப்போ அவரை கேட்கும்போது என்ன இது மாதிரி நீங்கள் போய் பண்ணீங்களே, எங்ககிட்ட சொல்லி தான் நாங்கள் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த உடம்பு என்ன இருக்குது, அந்த உடம்புல இந்த உடம்பை வச்சுட்டு நான் என்ன பண்ணப்படுறது முடியும், இந்த உடம்பை நான் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இந்த உடம்பு பெருமாளை காப்பாற்றுறதுக்கு உபயோகப்படுதுன்னா அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்கோ, அதுதான் எனக்கு தேவை, எனக்கு அந்த பெருமை தான் தேவை அப்படின்னு சொல்லுவார். அதை நினச்சி பெருமைப்படுவேன், அதை நினச்சி நானே பெருமைப்படுறேன்னுவார். பெருமாளை அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பார். அதைத்தான் இங்கே சொல்கிறேன். இவன் உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போலே, இந்த உடம்பு இருந்து என்ன புண்ணியம்னு வெறுத்துட்டு அந்த அப்படியே போய் அவளை திருநறையூரார் பண்ணுறார் இல்லையா அவர், அதை சொல்கிறேன். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போலே அப்படின்னு. நாளைக்கு அடுத்த பிரவேசத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.